மகுடம் மறுத்த இளவரசி. தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அழகான மாயாஜால உலகத்துக்கு பயணம் போக போறோம். ஒரு இதமான நிலவொளியில அப்படியே படுக்கைக்கு போற நேரத்துல கேக்குற ஒரு குட்டி கதை மாதிரி இது நினைச்சுக்கோங்க. ஆனா ஆரேலியாங்கிற இந்த சாம்ராஜ்யத்தோட கதைக்குள்ள உண்மையான தலைமை பண்புனா என்னங்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல ஆரேலியா எப்படிப்பட்ட ஒரு தேசம்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே பிரம்மாண்டமான அழகான ஒரு சாம்ராஜ்யம். ஆனா அங்க ஒரு சின்ன குறை இருந்துச்சு. அவங்க ஒரு புதிய வகையான தலைவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. வழக்கமான அரண்மனை கதைகள்ல வர்ற மாதிரி இங்கேயும் மன்னர், ராணி, அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருந்தாங்க. ஆனா அவங்களோட எதிர்பார்ப்புகளும் சிந்தனைகளும் எப்படி ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போகுதுங்கிறது தான் இங்க ட்விஸ்ட். இப்ப இந்த 2 பேரையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாப்போம். ஒரு பக்கம் இளவரசர் டோரியன், எப்பவும் போர் வியூகங்கள் அரசியல்னு ரொம்ப சீரியஸான ஆளு. இவர்தான் அடுத்த மன்னர்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா மறுபக்கம் நம்ம இளவரசி சாரா, இவங்க முற்றிலும் வேற ரகம். கையில எப்பவும் ஒரு வரைபட புத்தகம், விரல்கள்ல மைக்கரேன்னு இருப்பாங்க. இளவரசிக்கு வாழ் சண்டை பிடிக்குமான்னு கேட்டா இல்லவே இல்ல. அவங்களுக்கு புதுசு புதுசா பொருட்களை உருவாக்குறதுல தான் உசுரே இருந்துச்சு. சாரா வெறும் பகல் கனவு காண்ற இளவரசி கிடையாதுங்க. அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு கேட்டா நீங்களே அசந்துடுவீங்க. சாம்ராஜ்யம் முழுக்க செய்திகளை பரிமாற ஒரு எந்திர பறவை, ஏழை மக்களுக்காக சுத்தமான தண்ணிய கொண்டு வர ஒரு வாட்டர் பம்ப், அப்புறம் வயசானவங்க ஈஸியா படிக்கிறதுக்காக சின்ன சின்ன கண்ணாடி லென்ஸ்கள். இப்படி அவங்களோட மூளையும் கைகளும் எப்பவும் மக்களுக்கு உதவுறதுலயே பிஸியா இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் சாராவ தலையில வச்சு கொண்டாடினாங்க. ஆனா இந்த 12ங்கிற நம்பர் இங்க ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வருது. அது யாரு அந்த 12 பேர்னு கேக்குறீங்களா? அரண்மனை சபையில இருந்த வயசான அமைச்சர்கள் தான். இந்த நீளமான அங்கி போட்ட பெரியவர்கள்லாம் ஒண்ணு கூடி ஒரு இளவரசினா அழகா பூத்தையல் கத்துக்கணும், அதை விட்டுட்டு எந்திரம் இரும்புன்னு சுத்துறதே வேலைன்னு முகம் சுளிச்சாங்க. ஆனா சாரா இதெல்லாம் காதலே வாங்கிக்கல. இப்படி போயிட்டு இருந்தப்போதான் ஆரேலியாவுல ஒரு பயங்கரமான குளிர்காலம் வந்துச்சு. அதான் த கிரேட் ஃப்ரீஸ். எவ்ளோ கடும் குளிர்னா நதியோட அடிப்பகுதி வரைக்கும் அப்படி பாறையா உறைஞ்சு போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, கிணறுகள் காஞ்சு போச்சு, வாயில்லா ஜீவன்கள் தாகத்துல தவிச்சது. மொத்த நாடும் ஒரு பெரிய அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல அந்த அமைச்சர்கள் என்ன ஐடியா கொடுத்தாங்க தெரியுமா? கேட்டா சிரிச்சிடுவீங்க. ஒருத்தர் பனி உருக பிரார்த்தனை பண்ணுவோன்றாரு, இன்னொருத்தர் பக்கத்து நாட்டுல தண்ணி வாங்குவோன்றாரு, உச்சகட்டமா ஒருத்தர் நாம வசந்த காலத்துக்காக காத்திருப்போம்னு அசால்ட்டா சொல்றாரு. ஆனா வசந்த காலம் வர இன்னும் 3 மாசம் ஆகுமே, அது வரைக்கும் மக்கள் என்ன பண்றது? சுத்தமா யூஸ் இல்லாத ஆலோசனைகள். நிலைமை கைமீறி போறத பார்த்த மன்னர் ஆல்ட்ரிக் நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள், மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாரு. 2 வாரமா விவாதம் நடக்குது, ஆனா எந்த தீர்வும் கிடைக்கல. அப்போ அரண்மனையோட ஒரு மூலையில தன்னோட நோட்டு புத்தகத்துல வேக வேகமா ஏதோ வரைஞ்சிட்டு இருந்த சாரா கிட்ட போய், குழந்தாய் என்ன பண்றன்னு மன்னர் கேட்டாரு. அதுக்கு சாரா நிமிர்ந்து பார்த்து சொன்ன ஒற்றை வார்த்தை, ஒரு தீர்வு. அடடா, என்ன ஒரு தன்னம்பிக்கை பாத்தீங்களா? சரி, சாரா கொடுத்த அந்த தீர்வு என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ கொஞ்சம் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. சாரா அண்டர் கிரவுண்ட் வார்ம் வே அப்படிங்கிற ஒரு டிசைனை காட்டினாங்க. அதாவது ஒரே பனிக்கு கீழே பூமி கடியில இருக்கிற இயற்கையான வெப்பத்தை பயன்படுத்தி பெரிய செப்பு குழாய்கள் வழியா தண்ணிய கொண்டு வரது. இப்படி பண்ணா தண்ணி உறைஞ்சு போகாம கிராமங்களுக்கு போய் சேரும். உண்மையிலே இது ஒரு வேற லெவல் புவி வெப்ப பொறியியல் திட்டங்க. ஆனா அந்த அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க? சிப்பு குழாய்களா? பூமிக்கு அடியிலையா? இதெல்லாம் ஒரு சின்ன பொண்ணோட கற்பனைன்னு சொல்லி சிரிச்சாங்க. ஆனா மன்னர் ஆல்ட்ரிக் அப்படி நினைக்கல. சாராவோட அந்த துல்லியமான கணக்கீடுகளை பார்த்த மன்னருக்கு அதுல இருந்த கணித ரீதியான உண்மை புரிஞ்சுது. கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே இத வேலையை தொடங்குங்கன்னு ஆர்டர் போட்டுட்டாரு. அடுத்த 3 வாரத்துக்கு ஆரேலியாவே சாராவோட அந்த அசுர உழைப்ப பார்த்து மிரண்டு போச்சு. முதல் நாள் விடியற் காலையிலேயே குழிகள் தோண்ட ஆரம்பிச்சாங்க. கையெல்லாம் கொப்பளங்கள் வந்தாலும் பொருட்படுத்தாம தொழிலாளர்களோட ஒன்னா நின்னு வேலை செஞ்சாங்க. 14வது நாள்ல பாறைகள் குறுக்கே வந்தப்போ குழாய்களோட திசைய ஸ்பாட்லயே மாத்தி அமைச்சாங்க. ஒரு உண்மையான லீடர் எப்படி இருப்பாங்கங்கறத சாரா செஞ்சு காட்டுனாங்க. பைனலா அந்த 22வது நாள் வந்துச்சு. அமைச்சர்கள்லாம் இன்னும் சந்தேகத்தோட தள்ளி நிக்க சாரா மெதுவா முதல் வால்வ திறந்தாங்க. எல்லாரும் மூச்சை புடிச்சுக்கிட்டு வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் அமைதி, அப்புறம் ஒரு சத்தம். அதன் பின்னாடி அந்த பனிக்குளிர்ல ஆவிய கக்கிக்கிட்டு கிராமத்து தொட்டிகள்லையும் அரண்மனை நீரூற்றுகள்லையும் தண்ணி பீச்சிக்கிட்டு வந்துச்சுங்க. பயிர்கள் உயிர் பிழைச்சுது. மக்கள் சந்தோஷத்துல போட்ட சத்தத்துல மரத்திலிருந்த பனியெல்லாம் உதிர்ந்து விழுந்துருச்சான். மொத்த நாடும் காப்பாற்றப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்.
அன்னைக்கு நைட் மன்னர் சந்தோஷம் தாங்க முடியாம உனக்கு என்ன சன்மானம் வேணும் கேளுன்னு சாரா கிட்ட சொன்னாரு. சாரா தங்கம் வைரம்னு எதையுமே கேக்கல. எனக்கு முறையான ஒரு ஒர்க் ஷாப் வேணும், அப்புறம் எல்லா குழந்தைகளும் புதுசு புதுசா கண்டுபிடிக்க கத்துக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு கேட்டாங்க. செமல்ல. சாராவோட இந்த நல்ல மனச பார்த்த மன்னருக்கு புல்லரிச்சு போச்சு. நெகிழ்ச்சியில தன் தலையில இருந்த தங்க மகுடத்தை கழட்டி சாரா கிட்ட நீட்டுனாரு. இந்த அரேலியாவுக்கு உன்ன மாதிரி ஒரு தலைவர் தாமா தேவைன்னு சொன்னாரு. ஆனா சாரா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மகுடத்தை மெதுவா திருப்பி தந்துட்டு, இப்போதைக்கு வேணாப்பா, நான் இன்னும் நிறைய விஷயங்களை உருவாக்க வேண்டியிருக்கு. நேரம் வரும்போது நான் கண்டிப்பா தயாரா இருப்பேன்னு சொன்னாங்க. சாரா ஆசைப்பட்ட மாதிரியே வசந்த காலத்துல அந்த பள்ளி கட்டி முடிக்கப்பட்டுச்சு. நாலா பக்கத்துல இருந்தும் குழந்தைகள் அங்க வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பள்ளியில படிச்ச குழந்தைங்கள்லாம் பெருசாகி ஆரேலியாவோட சிறந்த பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் ஆனாங்க. கொஞ்ச காலத்திலே இந்த நாடே அறிவாளிகளால நிறைஞ்சு போச்சு. பல வருஷங்களுக்கு பிறகு சாரா உண்மையிலேயே அந்த மகுடத்தை ஏத்துக்கிட்டப்போ ஆரேலியா நம்ப முடியாத அளவுக்கு ஒரு செழிப்பான தேசமா மாறியிருந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருந்த தங்கமோ படைகளோ கிடையாது, அவங்களோட சிந்தனைகள் தான். ஆமாங்க, படைகளை விட சிந்தனைகளுக்கு தான் சக்தி அதிகம். உண்மையான தலைமை பண்புங்கிறது மகுடம் அணிவதுல இல்ல, நம்ம திறமைகளை பயன்படுத்தி மத்தவங்களை எப்படி மேல கொண்டு வரோங்கிறதுல தான் இருக்கு. சரி, நாம இப்போ நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சாராவோட இந்த கதை நமக்கு ஒரு சூப்பரான கேள்வியை விட்டுட்டு போகுது. நீங்கள் எப்படி வழிநடத்த போறீங்க? பதவிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காம உங்ககிட்ட இருக்கிற தனித்துவமான திறமைகளை வச்சு உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போறீங்க? இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.